ரொம்ப மெய்சிலிருத்து போய் பாவிஜிட்ட மனசார மன்னிப்புக்கான பாட்டு வந்து பாரா பாட்டு, இந்தியன் 2ல வந்த பாட்டு. அது எப்படின்னா, ஒரு ஒரு போராளியோட கடைசி துப்பாக்கி ரவையை எடுத்து எதிராளியோட நெத்தியில வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும். அது 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 இப்போ இவருடைய அனிருத்தோட மியூசிக்கும் இவருடைய பாவிஜியோட லிரிக்கும் எப்படி சொல்றது, வேற மாதிரின்றதை விட ஃபயர்லாம் ஃபயர், வைப்னா வைப்பு வெறித்தனமா இருக்கும். இது ஒரு ஹிடன் ஜெம்மை யாருமே கன்சிடர் பண்ணல. ஏன்னா வேற ஒரு பாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அப்போ வேற ஒரு பாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வேற ஒரு உருவத்தை உருவாங்கிருச்சு. ஒருவேளை இந்த பாட்டு வெகுஜன மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த இப்போ எழுதிருப்பாராம், பாரா வருவது ஓராட் படையான்னு பாட்டு தொடங்கும். அதில் இடையில சரணத்தில் அந்த பொண்ணு கேட்பா, அதாவது மேல் ஃபீமேல் பாடக்கூடிய பாட்டு மாதிரி. எனக்கு அந்த சிச்சுவேஷன் எதுவும் தெரியாது, படத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது பாட்டு தெரியல தான் இருக்கும், நம்ம இன்னும் நான் பார்க்கல. ஆனாலும் அது 2 கேரக்டர்கள் பாடக்கூடிய பாட்டுன்றதும் அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்றதை என்னால் முழுமையாக மேலோட்டமாக புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணு பாடுவா, கண்ணங்கரு இரவு போதாதான் நமக்கு, வெள்ளக்கார நிலா வான்மேல எதுக்கு,